ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. நான் பிறந்தது முதலே நுரையீரல் பிரச்சனை, சளி பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 55 வருடங்களாக. அதில் ஒரு 20 வருடங்களாக அகத்திய நாமத்தை கூறிக்கொள்ளும் பொழுது அந்த மருந்து மாத்திரையிலிருந்து சிறிது விடுதலை கிடைத்தது. இன்னும் இருக்கிறது அந்த பிரச்சனை. முழுமையாக தீர்வடைய அகத்திய பெருமானம் சிவமா வாழை சித்தர் ஐயா தீர்வு காண வேண்டும், அதற்கு ஆசி கூற வேண்டும். ஓம் அகதீசாய நமக. ரொம்ப வருஷமா இருக்கா? பிறந்தது முதல்ல அந்த பிரச்சனை இருக்குதுயா, பிறந்ததுலேருந்தே. இப்போ அகத்தியார் நாமத்தை கோரிய ஒரு 20 வருடங்களில் மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாதுங்கய்யா. எப்பயாவது இருக்குது அந்த பிரச்சனை. அது முழுமையாக தீர ஆசி வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது மனிதன் பிறப்பெடுத்ததே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தானே சீடனே. மனிதனாக பிறப்பெடுத்ததே அவனுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வைத்து மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய அற்புதமான ஞான வழி நோக்கி பயணப்படுவதற்காகவே மானிட பிறப்பாக பிறந்துவிட்ட இத்தகைய களி யுகமதில் இறை சபையை நாடி இறை சபையின் சீடனாக வலம் வரும் உமக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். காண்பதற்கும் பார்ப்பதற்கும் தோற்றத்தில் ஆற்றல் கொண்டு அகத்திய சன்மார்க்க சங்கம் கண்ட அரங்க மகா தேசிகன் போல தோற்றம் கொண்டு அவன் உடுத்தும் நிற உடையணிந்து அவன் ஆற்றும் அற்புதமான அத்தகைய தோற்றம் போல் அவன் காட்டும் தோற்றம் போல் வலம் வரும் உமக்கு அரங்கனின் ஆசியோடு இணைந்த சிவமகா வாழை சித்தனின் ஆசிகளையும் அகத்தியன் நல்குகின்றோம். சரீரமதில் குறையா நிலை கொண்டு குறையா நிலை கொண்டு வருகின்ற அந்நிலை மாற வேண்டும் என்று அகத்தியனிடம் வினவும் சீடனே, நல் முதன்மை சீடனாக சிவசபையோடு நாடி வளம் வருகின்ற பொழுது அற்புதமாக படிப்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆதவன் உதித்து மறைவது போல், ஆதவன் மறைகின்ற பொழுது எவ்வாறு வெப்பம் தளிகின்றதோ அவ்வாறு உம்முடைய நிலை தணிந்து, மாற்று நிலை தணிந்து, உடல் சரீரத்தில் மாற்று நிலை தணிந்து ஆரோக்கிய நிலையோடு வளம் வர அகத்தியன் யாம் தன்வந்திரி பகவானுடைய அற்புதமான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம். வேற யாருக்கு கேள்வி எதுவும் இருக்கா?